இல்ல எஸ்ஐஆர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் 73 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டுருச்சு. அதன் காரணமாக தான் இந்த வாக்கு சதவீதம் அதிகரித்தது மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து வர்றாங்க. அதுவும் காரணமாக இருக்கலாம். ஆனா முக்கியமான காரணம் விஜயினுடைய வருகை தான். என்னன்னா இது வந்து எஸ்ஐஆர் பிறகான வாக்குப்பதிவு, அதனால வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க கடந்த எந்த தேர்தலையும் பார்க்காத அளவுக்கு நேற்றைய வாக்குப்பதிவின் போது நிறைய இளைஞர்களை பார்த்தோம், நிறைய இளம்பெண்களை பார்த்தோம். என் நினைவுக்கு எட்டு எந்த தேர்தலையுமே நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை. அப்ப நிச்சயமாக விஜய்ங்கிறதுதான் ஒரு முக்கியமான ஃபேக்டர். இப்படியா சொல்லணும் அப்படின்னா, நான் கூட தேர்தலுக்கு முன்னால நிறைய நேர்காணல்ல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த அலையுமே இல்ல. பொதுவாகவே ஒரு தேர்தல்ல எதிர்ப்பு அலை அல்லது ஆதரவு அலைன்னு ஒண்ணு வீசும், இந்த வேவுமே இல்ல அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா நேற்றைய வாக்குப்பதிவின் போதுதான் தெரிஞ்சது ஒரு வேவ் இருந்திருக்கு. அந்த வேவ் வந்து உங்க கண்ணுக்கும் தெரியல, என் கண்ணுக்கும் தெரியல, யார் கண்ணுக்குமே தெரியல. அந்த வேவ்ங்கிறது விஜய் அலை. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா விசில் விசில் விசில், யாரை கேட்டாலும் விசில். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நம்ம வாக்குப்பதிவு முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து வாக்கு செலுத்திய பிறகு நிறைய பேருக்கு நான் கேட்கிறேன், யாருக்கு ஓட்டு யாருக்கு ஓட்டு யாருக்கு ஓட்டுன்னு கேட்டுட்டே இருக்கேன். ஒரு ஆள் கூட வேறு கட்சியை சொல்லவே இல்லை. இது வரைக்கும் சொன்ன எல்லாருமே விஜய்னு தான் சொல்றாங்க. இவர்கள் அனைவருமே கட்சி சார்பற்றவர்கள். நம்ம ஒரு விஜய் ரசிகர்கிட்ட கேட்டா அவன் விஜய்க்கு தான் போட்டேன்னு சொல்லுவான். ஆனா நம்ம கேட்டது பாத்தீங்கன்னா எந்த கட்சியும் சாராத நடுநிலை வாக்காளர்கள்ட்ட, சாதாரண வாக்காளர்கள்ட்ட தான் கேட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வந்து சூரியனுக்கு போட்டேன், நான் வந்து ரெட்டைலைக்கு போட்டேன், தாமரைக்கு போட்டேன்னு ஒரு ஆள் கூட சொல்லவே. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம இந்த விஜய் அலைங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல பரவி இருக்கிறத பார்க்க முடியும்.